இப்போ வந்து நம்ம குழியாடியில பிம்பங்கள் எப்படி உருவாகுதுன்றதுக்கான ஒரு அடிப்படையான சில தேற்றங்களை சொல்ல போறோம். ரைட்டா? பிம்பங்கள் எப்படி உருவாகும் அப்படின்றத சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அடிப்படையான விதி இருக்கு. இது இப்போ குழியாடி, இது குழியாடியில வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபைனட் தூரத்துல ஈரில்லா தொலைவில் ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எப்படி இருக்கும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இணையான ஒளிக்கதிர்கள் வருது அப்படின்னா வந்து இந்த குழியாடியில எந்த ஒரு இடத்துல பட்டாலும் அது இந்த இணைக்கதிர்களை குழியாடி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோக்கஸ்க்கு அது குவியத்தை நோக்கி அனுப்பும். ஏடா எங்க பட்டாலும் குவியத்தை நோக்கி தான் அனுப்பும். ஏடா இதோட வைஸ் வர்சாவும் ட்ரூ. அதாவது இப்போ ஃபோக்கஸ்ல இருந்து ஒரு லைட் ரேஸ் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ஸை வெளியாது அப்படின்னா இது குழியாடியில பட்டுட்டு முதன்மை அச்சுக்கு இணையான லைட் ரேஸா வெளியே வரும். இதுக்கு பேரலா லைட் ரேஸா வெளியே வரும். இது மொதல் பிரின்சிபிள். அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து குவிய மையம், சரி, இது வந்து பாத்தீங்கன்னா வளைவு மையம் சொல்லுவோம். ரைட்டா? வளைவு மையத்துக்கு அப்பால் பொருள் இருக்கு, இந்த இடத்துல பொருள் இருக்கு அப்படின்னா, வளைவு மையத்துக்கு அப்பால் பொருள் இருக்கு அப்படின்னா, இப்ப இங்க இருந்து 2 லைன் வரைவோம். ஃபர்ஸ்ட் லைன் முதன்மை அச்சுக்கு இணையாக ஒரு லைன் வரைவோம். இது ஆட்டோமேட்டிக்கா எப்படி பாஸ் ஆகணும்? கண்டிப்பா முதன்மை அச்சுக்கு இணையா ஒரு லைன் வரைஞ்சோம்னா இது ஃபோக்கஸ் வழியா தான் பாஸ் ஆகணும். கரெக்டா? அதே மாதிரி இன்னொரு லைன் வளைவு மையத்தின் வழியா ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இது ஆடியில பட்டுட்டு அப்படியே அதே லைன் வழியா ரிட்டர்ன் போகும். இது இன்னொரு பிரின்சிபிள். இந்த 2 பிரின்சிபிள் யோசிச்சுக்கோங்க. அதாவது முதன்மை அச்சுக்கு இணையா ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா அந்த லைன் ஃபோக்கஸ் வழியா குவிக்கப்படும். புரியுதா? அதே மாதிரி இப்போ ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து ஒரு லைட் ரேஸ் எல்லா பக்கமும் எமர்ஜ் ஆகுது அப்படின்னா அது முதன்மை அச்சுக்கு இணையா எதிரொலிக்கப்படும். இது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். செகண்ட் பிரின்சிபிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வளைவின் மையத்தின் வழியா ஒரு லைட் ரேஸ் வருதுன்னா அது குழியாடியில பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ திருப்பி வளைவின் மையத்தின் வழியாகவே ரிட்டர்ன் போகும். இது செகண்ட் பிரின்சிபிள். இந்த 2 பிரின்சிபிள் வச்சுட்டு உங்களால பிம்பம் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்றத வரைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து ஆப்ஜெக்டோட சைஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு பேரல் லைன் வரையறீங்க, பட்டுட்டு இந்த டைரக்ஷன்ஸ்ல குவிக்கப்படுது ஃபோக்கஸ் வழியா. அண்ட் தென் இன்னொரு லைன் வந்து வளைவு மையத்தின் வழியா வரையறீங்க, இது பட்டுட்டு திருப்பி அதே பாதையில திருப்பி ரிட்டர்ன் வரும். ஸோ அப்போ இந்த 2 எதிரொலிப்பு கதிர்கள் எங்க மீட் ஆகுதோ இங்கதான் வந்து பிம்பம் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இது வந்து பிம்பம் வந்து நேரா இருக்கு அப்படின்னா இங்க பிம்பம் எப்படி இருக்குன்னா தலையில இருக்கு. அண்ட் தென் இங்க பிம்பம் பெருசா இருக்கு அப்படின்னா இங்க பிம்பம் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ இது மெய் பிம்பம், மெய் தலையில் பிம்பம் அண்ட் தென் பிம்பத்தோட அளவு சின்னது. ரைட்டா? ஸோ இதே மாதிரி வந்து பொருளை வந்து கரெக்டா வந்து வளைவு மையத்திலேயே நம்ம பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அப்ப பிம்பங்கள் எப்படி ஃபார்ம் ஆகும்? பேரல் லைன் வரையறீங்க, ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். இன்னொரு லைன் வந்து ஃபோக்கஸ் வழியா வரையறீங்க. ஸோ கண்டிப்பா ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகிற லைன் வந்து எப்படி பாஸ் ஆகும்? பேரல் லைன்ஸா வரும். ஸோ இது 2 இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் இங்க தான் மீட் ஆகும். ஸோ அப்போ கரெக்டா குவிய மையத்திலேயே வளைவு மையத்திலேயே நமக்கு பிம்பமும் ஃபார்ம் ஆகும். பட் பிம்பத்தோட டைரக்ஷன்ஸ் மட்டும் ஆப்போசிட்டா இருக்கும். ரைட்டா? பிம்பத்தோட அளவு வந்து அந்த ஒரிஜினல் பிம்பம் என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு இருக்கும், பட் தலைகீழா இருக்கும். ஸோ மெய் பிம்பம் அண்ட் தென் அளவு வந்து அதே அளவு தலையில் பிம்பம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டயக்ராம்ஸ்க்கும் நீங்கள் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே இருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிம்பம் எப்படி ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் சொன்னேன்ல அதே தான். வகை 1, வகை 2, வகை 3 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ற அந்த கான்செப்ட்ஸ் தான் அப்படியே. ஏடா? ஸோ இப்போ இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம்ல, இதுவும் அதே தான். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வளைவு மையத்துக்கும் குவிய மையத்துக்கும் நடுவில் ஒரு பொருளை வச்சிருக்கோங்க. ஸோ அப்போ இங்கே வந்து அதே மாதிரி ஒரு லைன்ஸ் வரையறீங்க முதன்மை அச்சுக்கு இணையா, ஆட்டோமேட்டிக்கலாக அந்த லைன் ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். அண்ட் இன்னொரு லைன் வரையறீங்க ஃபோக்கஸ் வழியா, அதுவும் எப்படி ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸ் வழியா வரக்கூடிய லைன் வந்து எப்படி பாஸ் ஆகும்? முதன்மை அச்சுக்கு இணையா பாஸ் ஆகும். ஸோ இந்த 2 லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே பிம்பம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வளைவு மையத்துக்கும் அதாவது குவிய மையத்துக்கும் நடுவில் பொருளை வச்சோம்னா பிம்பத்தோட அளவு பெருசாகும். ரைட்டா? தலையில் பிம்பமாக கிடைக்கும், பிம்பத்தோட அளவு பெருசாகும். ஸோ இதுதான் கான்செப்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை வச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போக முடியும். வெவ்வேறு கொஸ்டின்ஸ்க்கு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கான பிம்பத்தோட அளவு, அதோட ட்ரூ நேச்சர், மெய் பிம்பமா மாய பிம்பமா, அந்த மாதிரி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.